மகர ராசி நண்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஆட்டம் காண வைக்க போகுதா, இல்ல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதா? எல்லாமே இந்த கிரகங்கள் தாங்க காரணம். நாம எதுவுமே காரணம் கிடையாது. உங்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன், எதுவுமே நாம கிடையாது. புரியுதுங்களா? நமக்கு நேரம் நல்லா இருக்கணும்னா கிரகங்கள் நமக்கு நன்மைகளை செய்யணும். கிரகங்கள் நமக்கு எதிர்மறையாக சஞ்சரித்தால் நாம என்ன முயற்சி செய்தாலும் நம்மால் வெற்றி பெற முடியாது. அப்போ நமக்கு எல்லாவற்றுக்கும் கிரகங்கள் நமக்கு சஞ்சாரம் சாதகமாக இருக்க வேண்டும். சரி, இந்த ஆடி மாதத்தில் எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்கள்? இப்போ சப்தமஸ்தானமான 7ஆம் இடம் சூரியன் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது என்ன நடக்கும்னா, பொதுவான ஒரு விதி, ஒரு இடமாற்றம் என்பது ஏற்படும். இது பொதுவான விதி. இந்த இடமாற்றம் யாருக்கு ஏற்படும்? பொதுவாக உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், திடீர்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. வேற வழியே கிடையாது. அவங்க எங்க ஆர்டர் போட்டாங்களோ அங்க போய் ஜாயின் பண்ணி ஆகணும். அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் என்பது இந்த ஆடி மாதத்தில் கிடைப்பதற்கு அதிகபட்சமாகவே வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, குடும்பத்திற்கும் உங்களுக்கும் சின்ன உரசல் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். அந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு, உங்களுக்கு யோகத்தை வழங்கி கொண்டிருந்த குரு இப்பொழுது அஸ்தமனமாகி இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை குரு அஸ்தமனமாக இருந்து அப்பதான் உதயமாக போறார். இந்த மாசத்தினுடைய கடைசியில 9ஆம் தேதி. அதன் பிறகுதான் அப்படி பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கும். 7ஆம் இட சஞ்சார பலன் கிடைக்கும். அதே போல 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியும் பாத்தீங்கன்னா இப்ப வக்ரமா இருக்காரு. 2 கிரகங்கள் தான் சமீபத்தில் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுத்த கிரகங்கள். கடந்த மாதம் 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரித்து கொஞ்சம் உங்களை நன்மையாகவே எல்லா விதமான பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். இப்ப சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. இது ரொம்ப கூர்மையா கவனிக்கணும் நீங்க. கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக மகர ராசினருக்கு எல்லாவற்றிலுமே போராட்டங்கள் தாங்க. இந்த அஷ்டம கேது பாத்தீங்கன்னா நிறையவே படிப்பினை கொடுத்துட்டாரு ஒரு வருடத்திற்கு மேலாக. குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், முயற்சியாகட்டும், எல்லாவற்றிலுமே பிரச்சனை. புரியல? நிம்மதியற்ற நிலை. இல்லையா மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணு, இல்லையா ஒரு மனக்குழப்பத்தோட இரு, இல்லையா குடும்பத்தை விட்டு விலகிப்போ. ஏதாகிலும் ஒன்றினை இந்த 8ஆம் இடத்து கேது கொடுத்து கொண்டிருந்தார் ஒவ்வொருவருக்கும். இந்த 2ஆம் இடத்து ராகு பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை, குடும்பத்துல நிம்மதி கிடையாது, பண வரவிற்கு தடை, இப்படி சில சஞ்சலங்கள். அப்ப இப்பதான் கொஞ்சம் அதிர்ஷ்ட காற்று வீசிச்சு. 3ஆம் இடத்து சனி, 7ஆம் இடத்து குரு. அந்த 3ஆம் இடத்து சனி இப்ப வக்கரமா இருக்கிறார், 7ஆம் இடத்து குரு அஸ்தமனமாக இருக்கிறார். மாதத்தின் கடைசியில் அந்த குரு அஸ்தமனத்திலிருந்து உதயமாக போறார். கொஞ்சம் மாதத்தின் கடைசி என்பது யோகமாக இருக்கு. இது பொதுவான பலன். இதன் பிறகு பாத்தீங்கன்னா நல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதத்தின் முற்பகுதி ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. 6ஆம் இடத்துல புதன் உங்களுக்கு. அப்போ 6ஆம் இடத்து புதன் பாத்தீங்கன்னா அள்ளி கொடுப்பார் சொல்லலாம். பண தேவைகள் பூர்த்தியாகும், எதிர்பார்த்த பணம் வரும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய இடம் வாங்க முடியும். இந்த நிலைகளும் ஒரு பக்கம் இருக்கிறது. உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, செவ்வாயுடைய சஞ்சாரம் மாதத்தின் பிற்பகுதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போறார். இப்ப 6ஆம் இடத்துக்கு புதன் சஞ்சரிப்பது யோகம். முற்பகுதியில், பிற்பகுதியில் செவ்வாய் செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலினை உங்களுக்கு வழங்கும், துணிச்சலாக செயல்படக்கூடிய, எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய நிலையினை, எதிர்ப்பினை முறியடிக்க உங்களால் முடியும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும், ஆரோக்கியம் மேம்படும், வழக்குகள் வெற்றியாகும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல கலத்திரக்காரகனான அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார். சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு போகின்ற போது பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், தொழில் வியாபாரம் விருத்தியாகும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு மாறும், பொருளாதார நிலை உயரும். இப்ப எப்படி பார்த்தாலும் 1-2 கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் உங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற அளவிற்கு, வசதி வாய்ப்புகளை உண்டாக்கி கொள்கின்ற அளவிற்கு, நிம்மதியாக வாழ்கின்ற அளவிற்கு புதனும் செவ்வாயும் சுக்கிரனும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுங்களா? சொந்த இடம் வாங்க முடியும், சொந்த வீடு வாங்க முடியும். ஆடி மாதமா இருந்துட்டு போகட்டும், சொந்த இடம் வாங்க முடியும், சொந்த வீடு வாங்க முடியும், பண வரவு இருக்கும், தொழில் நல்லபடியா நடக்கும்.
எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆச்சுங்களா. இந்த நேரத்துல என்ன பார்க்கின்ற போது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி காலை 8:08 முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மதியம் 1-2 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்ப சந்திராஷ்டம காலத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியிலும் மாதம் தொடங்குகின்ற போதும் 17/7 முதல் 19/7 வரை 19/7 அதிகாலை 5:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கு. கணக்கிட்டு கொண்டு சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருந்தால் போதும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.